நான் வதக்கிட்டேன். பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, சீரகம் 4 ஐட்டமும் நல்லா வதக்காமல் பச்சையாகவே அரைச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி இதை கொதிக்க வச்சுட்டுருக்கேன். மீன்பாயில் கடலை மாவும் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் கரைச்சி இதில் விட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிக்குது. நல்ல வாசனைலாம் வந்துச்சு, பச்சை வாசனை போயிடுது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா மோரை நல்லா சிலிப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோரில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம அப்படியே இதில் விட்டுடுறோம் இல்லைங்களா. இதை விட்டுடுறோம். இது நல்லா சின்ன தீயில் நம்ம கொதிக்க அப்படியே பொங்கி வரணும். மோர் குழம்பு நல்லா பொங்கி வரணும். சின்ன தீயில் வச்சுருக்கேன் பாருங்கள், சின்ன தீயில் வச்சுருக்கேன். ஸோ இது உப்பெல்லாம் போட்டாச்சு, மோர் குழம்புல எல்லாம் நல்லா போட்டாச்சு. இது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இஞ்சி, சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பச்சையாகவே தண்ணி விட்டு அரைச்சி வச்சுட்டேன் மிக்சியில். அதுக்கப்புறம் அது கூட கடலை மாவு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி கரைச்சி அதையும் இது 2த்தையும் போட்டு இந்த 2 பேஸ்ட்டையும் போட்டு இதில் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு இந்த மோரை நல்லா தயிரை நல்லா சிலிப்பி இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா இதை மாதிரி கொதிக்க வச்சுட்டுருக்கேன். சின்ன தீயில் வச்சு கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சைட்லேயே என்ன பண்ணணும், தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு பாத்திரத்தில் நம்ம நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த கல்யாணத்துலலாம் போடுவா இல்லையா, அந்த மாதிரி நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருங்காயமும் போடுறோம். இந்த பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இந்த தயிர் மோர் குழம்பு போய் பொங்கி மேலே வர சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அதை போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் முடித்த பிறகு கடைசியில் நம்ம கொத்தமல்லி கிள்ளி அதை மேலே போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா கொஞ்சோண்டு சர்க்கரை போடுவாங்க. அவ்வளோ ஒரு மணக்கம் ருசியாக வெளியே வாசல் வரையும் அந்த வாசனை வரும் மோர் குழம்பு. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் போடலை. இது நல்லா பொங்கி வரதுக்கு ஐ லெட் மீ வெயிட். எப்பவுமே மோர் குழம்பு பண்ண செய்ய சொல்ல நம்ம ரொம்ப ஹை தீயில் வைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது அப்படியே பொங்கி வர வைக்க நம்ம ஜஸ்ட் இப்படி கலரி கொடுங்க. அடியில் எதுவும் அடி பிடிக்காமல் இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. அது ஆல்வேஸ் குட். அதுக்கப்புறமா நல்லா வர சொல்ல அப்படியே நுர வருது பாருங்கள், மேலெல்லாம் சைடெல்லாம் அது வருது இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் எண்ணெயில் எல்லாம் தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளித்து நம்ம அதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான்.